ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான ஹோட்டல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் துவரம்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வெந்தயம் சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த பிறகு உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் தூள் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 4 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் எல்லாத்தையும் வந்து போட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவு வறுத்த பிறகு நீங்கள் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஆறினோன்னே வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஹோட்டலில் எப்பயுமே சாம்பார் பண்ணும்போது புதுசாக அரைச்ச சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் தயாராகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போது சாம்பார் தாளிக்கு 20 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, தனி மிளகாத்தூள், தனியாத்தூளும் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும் இப்படி மூடி வச்சோன்னா. இப்போ வந்து கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூளும் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்தே போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம வச்சுருக்க பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த சாம்பார் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் தூள் வந்து கடைசியாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் அது வந்து நல்ல வாசமாக இருக்கும், ஃபஸ்ட்டே சேர்க்குறத விட. இப்போ நல்லா கொதித்தோன்னே கடைசியாக மல்லித்தழை போட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். நம்மளோட சுவையான நல்ல சூப்பரான சாம்பார் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.